பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் எதிர் திசையில் பிரபல தனியார் உணவகம் ஒன்று இயங்கி வருகிறது. இந்த உணவகத்தில் வாடிக்கையாளர் ஒருவர் கிரில் சிக்கன் உள்ளிட்ட அசைவ உணவுகளை பார்சல் வாங்கி வீட்டுக்கு சென்றுள்ளார். வீட்டுக்கு சென்று பார்சலை பிரித்து பார்த்தபொழுது சிக்கனில் இருந்து துர்நாற்றம் வீசியது. இதைத் தொடர்ந்து வாடிக்கையாளர் உணவு பாதுகாப்புத் துறையில் அளித்த புகாரின் பேரில் பெரம்பலூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்களான சின்னமுத்து மற்றும் கதிரவன் ஆகியோர் எரக்குடி உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இறுதியாக அங்கு செய்யப்பட்டிருந்த சிக்கனை ஆய்விற்காக எடுத்து சென்றனர். மேலும் கெட்டுப்போன சிக்கன் விற்பனைக்கு வைத்திருந்தது உறுதி செய்யப்பட்டால் உரிய நடவடிக்கை தொடரும் என தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.